இந்த படம் ஒரு கற்பனை கதை. இதில் வர்ற சம்பவம், ஊரு, பேரு, காலம் எல்லாம் கற்பனை தான். இதில் யாராவது உயிரோடு இருக்கவங்க, இறந்தவங்க, வரலாற்றில் எழுதப்பட்டவங்க, எழுதப்படாதவங்க, மறைக்கப்பட்டவங்க, போற்றப்பட்டவங்களோட சாயல் இருந்தா, அது தற்செயலா நடந்தது தான். இது முழுக்க முழுக்க கற்பனை கதை. ஆசிஃபு, வருண் பிறந்த இப்பெல்லாம் உனக்கு ஸ்டோரி வச்சிட்டேன்டா. வருண் எங்க? ஏன்டா எதுவுமே பேச மாட்டேறா? உங்களுக்கு அவனை பற்றி சரியாக தெரில கிராண்ட்பா. இன்றைக்கி ஆனால் ஒருத்தவனை கொல்ல போகிறாங்க. அட்லீஸ்ட் அவங்கள பற்றியாச்சும் அவன் நினச்சி பார்க்கணும்ல. அவன் நல்லவனாகவே இருந்துட்டு போகிறான். அதுக்கு நம்ம பண்ணுற தப்பு எல்லாத்தையும் நியாயப்படுத்தி பேச முடியாதுல்ல. ஒரே ஒரு சத்தியம் பண்ணி கொடு. நெக்ஸ்ட் ஆனால் எதுவும் செய்ய மாட்டேன். உங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறேன். வேறு எது தெரிஞ்சாலும் எனக்கு ஃபோன் அடிங்க. இதுதான் என் நம்பர். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வீட்டுக்கு போகிறது ஆசிஃபை தர்றதா? இவன் அக்காவை தான் காப்பாற்ற முடியல. இவனை எப்படியாச்சும் காப்பாற்றி கண்டிப்பாக சொல்கிறேன், ஆசிஃபை காப்பாற்றிடலாம். ஒரு நிமிஷம் ஃபோனை பிடிங்க. விஜய் நம்பரை ட்ராக் பண்ணுறான். தோனிவீர் ப்ரோ. வா. எப்படி இருக்கீங்க கிராண்ட்பா? உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா இருக்கீங்களா? அது எடு கொஞ்சம். சரி வரேன் கிராண்ட்பா. ரொம்ப நேரம் என்னால் இங்கே இருக்க முடியாது. என்ன கிராண்ட்பா? சொல்லுங்கள் கிராண்ட்பா, என்னது? வேணாம். சரி கிராண்ட்பா. ஸ்ட்ரைட்டாக போ. இந்த லொக்கேஷன் தான் கரெக்டாக தெரியும். ஹலோ வெங்கட், அங்கே என்ன ஆச்சு? ஆசிஃப்க்கு என்ன ஆச்சு? ஹலோ சார், நம்ம கெஸ்ட்டு கரெக்டு தான் சார். இன்றைக்கி ஆசிஃப் இங்கே தான் இருக்கார். அப்போ இன்றைக்கி வருணுக்கு தான் பர்த்டே. ஓகே சார். ஹலோ சார். எனக்கு ஹலோ சார், உங்களுக்கு நீங்கள் கேக்குதா? விட்டு விட்டு கேட்குது கரெக்டா சார் நீங்கள் கேக்குதா? பேசுகிறது. ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லுங்கள் கிராண்ட்பா, என்னாச்சு?
தம்பி தம்பி அங்கே நிற்கிறது நிக்சன். ஏய் நீ எல்லாம் அன்னைக்கே கையில் சாக வேண்டியவன்டா. ஏய் இவன் வேற. அவன் கண்ணில் நம்ம பண்ணுறது தப்புன்றது கொஞ்சம் கூட தெரியல. இவ்வளோ மோசமான ஆளா இவனை நம்மளால் டிஃபெண்ட் பண்ண முடியாது. ஏதாச்சும் ஒரு எக்யூப்மெண்ட் நம்ம கைக்கு தேவை. இதுதான் போலீஸ் சொல்லி கொடுத்தாங்களா அடி வாங்குறதுக்கு அன்ஃபிட். இப்போ அங்கே ஒருத்தன் படுத்துருக்கான் பாரு. இப்போ அவன் எரியதை மட்டும் பாரு நீ. எந்தட்ரா இப்போ என்ன பண்ணுறது? ஒன்று மட்டும் எனக்கு சரியாக புரியல. அவன் எதுக்கு தானே லெஃப்ட் கையில் கிழிச்சுக்கணும்? நிக்சனுக்கு நிக்கோலஸ்க்கு ஒரே வித்தியாசம்தான். நிக்சன் ரைட் ஹேண்டு, நிக்கோலஸ் லெஃப்ட் ஹேண்டு. நிக்கோலஸ் நிக்கோலஸ். ஏய் நீ ஏன்டா குறுக்க வர? வா தான் வரேன். நிக்கோலஸ் நிக்கோலஸ் நிக்சனுக்கு என்னதான் நடந்துச்சு சொல்லு. செத்து போயிட்டான். அவன் செத்து போயிட்டான். நிக்சன் நிக்சன் சொன்னா கேள்றா. நினைச்சிடுறா செத்துட்டானா? பழி வாங்குவேன்.
நிக்சன் போனதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஆனால் நான் ஏதாவது பண்ணுவேன். நீ நினச்சிட்டு இருக்க நிக்சனுக்கு நீ மட்டும்தான் அன்பு காட்டுறேன்னு. ஆனால் உன்னோட ஒரு ஆள், அதிகமாக அன்பு காட்ட ஒரு ஆள் ஒருத்தர் இருக்காருன்னு உனக்கு தெரியுமா? உனக்குலாம் இப்படி சொன்னால் புரியாது. சொல்லிட்டு போ, யாருன்னு சொல்லிட்டு போ. வெயிட் பண்ண கிராண்ட்பா. கொண்டு போடா, கொண்டு போடா, கொண்டு போடா. இல்லை, ஏன் உனக்குள்ள ஒரு சில இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவனோட தப்பா அவனே புரிஞ்சுக்கணும். எதுவுமே பண்ணல அவனை. ஒன்றும் பண்ணலை. இன்னைக்கு என்ன டேட்? நவம்பர் 14. இன்னைக்கு சில்ட்ரன்ஸ் டே. இன்னைக்கு நிக்சனோட பர்த்டே. அவனுக்காக எல்லாரும் விஷ் பண்ணியிருக்கேன். ஆனால் ஒரே ஒரு ரெக்வஸ்ட், புக்கில் மட்டும் நிக்சன்கிற பேரை மென்ஷன் பண்ணாதீங்க. ஓகே. இப்படி தான் நிக்கோலஸ்கிறோட இன்னசென்ட் சைக்கோவான கதை. நிக்கோலஸ் நல்லவன் தான், அவனை சூழ்நிலை தான் மாற்றிடுச்சு. தேங்க்ஸ்டா. ஸோ ஃபைனலாக எல்லோரும் ஆசைப்படுற மாதிரி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருச்சு. நிக்கோலஸோட ஆசை நிறைவேறிடுச்சு. ஆனால் நிக்கோலஸ் ஏதாச்சும் சொல்லணும்னு நினைக்கிறியா? சாரி, இந்த மாதிரி ஆள் உடம்புனா கிடைக்கக்கூடாது. ஆனால் நான் சந்தோஷமாக நான் சாவேன். ஹலோ, யாரு? சரியா தெரில. யாருன்னு சரியா தெரியலையே. நீங்கள் யார்? இங்கே வா. இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததும் இல்லை. நீ பாட்டுக்காக வந்த, என்ன தெரியுமான்னு கேட்டேன். இப்போ நீ பாட்டுக்காக வந்து உட்காந்துருக்க. இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததும் இல்லை, உன்கிட்ட பேசினதும் இல்லை. வாயை திறந்து பேச முடியுமா, வாயவே திறக்க முடியாதா? சரியா 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு டெலிகிராம் பாட் உன்னால் பேன் ஆச்சு. அதுக்கடுத்து நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. என்னோடய ஃப்ரெண்ட்ஸையும் காணும். அப்போ தான் இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு ஃபஸ்ட் டைம் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன். ஹரிஷ் ராகவன். ஃபுல்லாக தேடினேன், உன்னை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லா ப்ரூஃபும் இந்த ஃபைலில் தான் இருக்குது. பாரு. உன்னை பற்றி தேடும் போது தான் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கிடச்சிச்சு. செபஸ்டின் அப்புறம் மேரிக்கு பிறந்த 2 பேர், நிக்சன் செபஸ்டின், நிக்கோலஸ் செபஸ்டின். மேரி இறந்ததுக்கப்புறம் செபாஸ்டின் தனியாக தான் வாழ்ந்துட்டு இருந்தான்.
அப்போது ஒரு பையனை தத்தெடுத்தான். அவனுக்கு நிக்கோல் செபஸ்டின்னு பேர் வச்சான். காலப்போக்கில் செபஸ்டினும் இறந்துட்டான். அந்த பையன் ரூமில் தான் வளர்ந்தான். அவனை ஒரு ஃபேமிலி தத்தெடுத்தாங்க. உன் ரியல் நேம் என்னன்னு நான் சொல்லட்டுமா? ஹரிஷ் ராகவன். உன் ரியல் நேம் என்னன்னு நான் சொல்லட்டுமா? ஹரிஷ் ராகவன் என்னோட இப்போ இருக்க பேர். நிக்கோல் செபாஸ்டின் என்னோட உண்மையான பேர். செபாஸ்டின் எங்கள் அப்பா, மேரி எங்கள் அம்மா, நிக்சன் நிக்கோலஸ் என் அண்ணனுங்க. நான் வரேன். இத்தனையா பேரோட கதை மர்மமானது. ஆனால் இவனோடது எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ முடிகிற இந்த கதை அதுக்கான முடிவை இயற்கையே தேர்ந்தெடுக்கும். இத்தோட இந்த கதையை நான் முடிக்கிறேன். இப்படிக்கு